நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த முன்னேற்றம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி இருக்கிற பல பேர் வந்து தான் பார்த்து நம்ம கற்றுக்கிறோமே நம்ம வாழ்க்கையில். படிப்பை கூட நம்மளோட இஷ்டப்பட்டு நம்ம செலக்ட் பண்ணுறதில்ல. சுற்றி எவனோ ஒருத்தன் படிச்சிட்டான், எவனோ ஒருத்தன் இன்ஜினியரிங் படிச்சிட்டான், எவனோ ஒருத்தன் டாக்டர் படிச்சிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டுமே நோக்கி அதை செலக்ட் பண்ணுறோம். அந்த படிப்புக்கு நமக்கு சம்மந்தம் இருக்கா, நம்மளுடைய டேலண்ட்டுக்கும் நம்மளோட அடையாளத்துக்கும் அந்த படிப்பு சம்மந்தமான விஷயமா அப்படின்னு சொல்லி யோசிக்காமையே வந்து நம்ம போய் ஜாயின் பண்ணிடுறோம். ஜாயின் பண்ணி படிச்சிடுறோம். படித்து முடிச்சதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் அந்த படிப்புக்கு உண்டான வேலையை போய் தேடி போகிறோம். அந்த டைமில் அந்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்காம வேறு ஏதோ ஒரு வேலையில் போய் ஜாயின் பண்ணிடுறோம். ஜாயின் பண்ணிவிட்டு அந்த படிப்பும் உனக்கு பிடிக்காத படிப்பை படிச்சுட்டு வேலையும் உனக்கு பிடிக்காத வேலையில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு பணம் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக மட்டும் நம்மளோட வாழ்க்கையை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். இது வாழ்க்கை அல்ல. டோனி, நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார், இவங்க 2 பேர்த்துக்கும் வாழ்க்கையில் வந்து பல ஒற்றுமைகள் இருக்குது. அந்த ஒற்றுமைகளை வந்து சின்ன ஒரு ரீகால் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. இவங்க 2 பேருமே தன்னோட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா தனக்குன்னு ஒரு அடையாளத்தை தன் உடன் வேலை செஞ்சவங்க மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உணர்ந்தவங்க. நம்ம தலைவர் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்டராக வந்து டிக்கெட் கொடுத்துட்டு இருந்து ஒரு காலத்தில் இருந்தவர். டோனி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் கலெக்டராக தான் 2 பேருமே தன்னோட வாழ்க்கை பயணத்தை, வேலையோட பயணத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. சாதாரண குடும்பத்தில் 2 பேரும் பிறக்கிறாங்க. பிறந்து இப்போ அசாதாரணமான ஒரு இடத்துல வந்து வாழ்க்கையில் முன்னேறியிருக்காங்க. அந்த முன்னேற்றத்துக்கு என்னென்ன காரணம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லாத்துக்குமே ஒரு மெயினான காரணம், ஒவ்வொரு செலிபிரிட்டியுமே தன்னோட வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு மெயினான காரணம் வந்து அவங்களோட தன்னம்பிக்கை தான். தன்னம்பிக்கைக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா ஒரு வழிகாட்டுதல் இருக்கும் எல்லாத்துக்குமே. ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி. கப்பலில் வந்து கடலில் நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட் ஹவுஸோட வெளிச்சத்தை வச்சு முன்னேறோம் அப்படிம்பாங்க. அந்த லைட் ஹவுஸ் என்ன, நம்மளோட வாழ்க்கையில் யாராவது ஒருத்தவங்க நமக்கு வழிகாட்டுவாங்க. நம்மளோட டேலண்ட்டை யாராவது ஒருத்தவங்க வந்து ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. இதுதான் உன்னோட டேலண்ட்னு சொல்லிட்டு. தலைவர் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்டராக இருக்கார். அப்போ வந்து நாடகம் போடுறாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவர் கூட வேலை செஞ்சுட்ருக்க டிரைவர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட சொல்கிறாரு, உனக்குன்னு டேலண்ட் இருக்குது, அந்த டேலண்ட்டை வந்து நீ முன்னேற்றி, நடிப்புங்கிற ஒரு டேலண்ட் இருக்குது, அதில் ஒரு ஸ்டைல் இருக்குது, உனக்கு யூனிக்னஸ் இருக்குது அந்த டேலண்ட்டில், அதை முன்னேற்று அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்கிறாங்க. அந்த டேலண்ட்டை வந்து அவர் நினச்சிக்கிட்டு சீரியஸாக எடுத்துக்கிட்டு, அந்த வார்த்தையை வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் போய் நான் நடிப்பை கற்றுக்கிட்டேன்னு சொல்லி கிளம்பி வராரு. அந்த நண்பரே தன்னுடைய சொந்த செலவில் வந்து பணம் போட்டு தலைவர் அனுப்புகிறாரு அங்கேருந்து. அதுக்கப்புறமே இந்த நடிப்பை கற்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் பாலச்சந்திர சாரை மீட் பண்ணுறாரு. தன்னோட வாழ்க்கையில் வந்து பல ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி இப்போ சூப்பர் ஸ்டாராக வாழ்க்கையில் உயர்ந்திருக்காரு. தமிழ்நாட்டு மக்களோட மனசை ஜெயிச்சிருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டோனி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் வந்து ஸ்கூலில் வந்து விளாண்டுட்டு இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா கோல் கீப்பராக இருந்தார். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பிடி சார் வந்து பார்த்திங்கன்னா வந்து டோனியோட டேலண்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க. உனக்கு கோல் கீப்பிங் ஸ்கில்லை வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த நேரத்திலிருந்து தான் டோனியோடைய வாழ்க்கை வந்து ஆரம்பிக்குது. அவர் வந்து சொல்கிறாரு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா டோனி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல் கீப்பராக தான் இருக்கணும் அப்படிங்கிறோட எய்மை வந்து அப்படியே வச்சுருந்தாரு அப்படின்னா, இல்லை அந்த ரெகக்னைஸ் பண்ணி அந்த டேலண்ட் வந்து அவர்கிட்ட புகுத்தி அந்த வாய்ப்பை கொடுக்காம இருந்திருந்தாருன்னா அவருடைய வாழ்க்கை வேறு மாதிரி ஒரு பாதையில் போயிருக்க வாய்ப்பு உண்டு. தன்னோட வாழ்க்கையில் வந்து காதலை கூட சந்திச்சார் டோனி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 12th படிச்சிருந்த டைமில் வந்து காதலை சந்திச்சிருக்காரு. அந்த காதலில் சக்ஸஸ் ஆயிருந்தால் என்னுடைய வாழ்க்கை வந்து வேறு பகுதிக்கு போயிருக்குன்னு அவரே சொல்லியிருக்காரு. ஸோ ஒருவேளை அந்த பிடி சார் வந்து பார்த்திங்கன்னா அவரோட டேலண்ட்டை கண்டுபிடிச்சி ஒரு ரெகக்னைஸ் பண்ணாமல் இருந்து அந்த டேலண்ட்டை வந்து உத்வேகப்படுத்தாமல் இருந்திருந்தாலோ, இல்லை அவருடைய காதல் வந்து ஜெயிச்சிருந்தாலோ, வாழ்க்கையில் எல்லா விஷயமும் தான். பாசிட்டிவான ஒரு விஷயம் நடந்தால் கூட அதுலேருந்து நெகட்டிவான ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வாய்ப்பு உண்டு. நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. காதலை ஜெயிச்சு வாழ்க்கையில் வந்து அப்படியே ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட் கலெக்டராகவே தன்னோட வாழ்க்கையை கூட முடிச்சிருக்க முடியும் அவரால். தலைவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டக்டராகவே தன்னோட வாழ்க்கையை வந்து அப்படியே ரன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒரு கண்டக்டராகவே தன்னோட வாழ்க்கை வந்து போயிருக்கும். அந்த டிரைவர் அவர் வேலையை பார்த்துட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அவரோட டேலண்ட்டை வந்து உத்வேகப்படுத்தாமல் இருந்திருந்தாருன்னா அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா தலைவரோட வாழ்க்கையை கூட ஒரு கண்டக்டராகவே முடிஞ்சிருக்கலாம். 2 டிக்கெட் கலெக்டர்ஸ், ரஜினி சாராக இருக்கட்டும், டோனி சாராக இருக்கட்டும், 2 பேருமே படத்துக்கு, ரஜினி சாரோட படத்துக்கு டிக்கெட்டே நீங்கள் போய் முதல் நாள் வாங்க முடியாத அளவுக்கு இருக்கிற மாதிரி டோனி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கேக்கு விளையாடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரவுண்டுக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் சிஎஸ்கே டிக்கெட் வாங்குறதுக்கு நீங்கள் என்ன பாடுபடுவீங்க. 2 டிக்கெட் கலெக்டர்ஸ், 10 ரூபா டிக்கெட்டுக்கு மேலே தலைவர் வந்து பார்த்துருக்க மாட்டார். டோனி அவர்கள் பார்த்திங்கன்னா 200 ரூபா டிக்கெட்டுக்கு மேலே வந்து அவரோட கையில் பார்த்துருக்க மாட்டார். இப்போ 2000 3000 கொடுத்தா கூட அவங்க டிக்கெட்டை போய் வாங்கி கொடுக்குற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னோட வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன, டேலண்ட்டை சீரியஸாக எடுத்துக்கிட்டது தான் காரணம். தன்னோட வாழ்க்கை இதோடு முடிச்சிடணும், தன்னோட வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிடணும், நான் இதுக்குள்ளேயே நான் வந்து எனக்குன்னு ஒரு வேலை கிடைச்சிச்சு, அந்த வேலையில் ஒரு 20,000 30,000 சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுலேயே வந்து ஃபிட் ஆகிட்டு நம்மளோட ஃபேமிலிக்காக மட்டுமே வந்து யோசிச்சுட்டு நம்மளுடைய லட்சியத்தை கொண்டுட்டு நம்ம ஃபேமிலிக்காக வாழ்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே, ஒரு வயதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த விட்டு போன அந்த டேலண்ட் இருக்குல்ல, அது வந்து நம்ம மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும் வாழ்க்கை ஃபுல்லாக. என்னோட வாழ்க்கையில் எங்கள் அப்பா வந்து சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எழுதுற மாதிரி பல ஆசைகள் எங்கள் அப்பா வச்சுருந்தாரு. எனக்கு தெரிஞ்ச இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன்.
எழுதணும்னு சொல்லி நிறைய முயற்சி பண்ணார். ஆனால் அவரால் வந்து அதில் சாதிக்க முடியல. என்கிட்ட சொன்னார், என்னையும் எழுத சொன்னார். நானும் அதை செய்ய முடியல. அதுக்கப்புறம் சொன்னேன், உனக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கும், அதை கண்டுபிடி அப்படின்னாரு. ஏதோ ஒன்று பேசுவேன், உன் வாய்ஸ் நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, எத்தனை பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாலும் பரவாயில்ல, எத்தனை பேர் கிண்டல் பண்ணாலும் பரவாயில்ல, உனக்குன்னு என்ன தோந்து அதை பேசிட்டே லைஃப் ஃபுல்லாக. யாராவது ஒருத்தங்க உனக்குன்னு செவி சாய்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொன்னார். அதை நோக்கி போயிட்டு இருக்கேன் நான் லைஃப்பில். அவ்வளோதான். இதில் கான்ட்ரவர்சி வந்தாலும் சரி, திட்டு வந்தாலும் சரி, அதை பற்றி நான் கண்டுக்க மாட்டேன். நான் வந்து பயங்கரமான ரஜினி சார் ஃபேனு, நான் பயங்கரமான தோனி சார் ஃபேனு. அவங்க 2 பேரோட வாழ்க்கையில இருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யார் வேணாலும் ஒரு சக மனிதன் இப்போ சாதாரண ஒரு இடத்துலேருந்து யார் வேணாலும் அசாதாரணமான இடத்தை அடைய முடியும் அப்படிங்கிறத வந்து 2 பேரும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த விஷயத்தை நான் இன்ஸ்பயர் பண்ணிக்கணும்னு எடுத்துக்கிறேன். இந்த ஜாதி மதம், இந்த ஸ்டேட்டு, இந்த மொழி, அப்புறமேட்டு பல விஷயங்கள், இந்த அந்தஸ்து, ஜெயிச்சதுக்கப்புறம் காசு சம்பாதிக்கிறது, அதுக்கப்புறம் அந்த காசை வச்சு அவங்கள பற்றி பேசுறது, இந்த மாதிரி கம்பேரிசன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே தாழ்த்தி கொள்கிற மாதிரி. ஒவ்வொரு மனிதனும் தன்னோட வாழ்க்கையில் சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசு இருக்குல்ல, ஒவ்வொரு ரூபாய் காசுக்குமே அவனுடைய உழைப்பை போட்டிருக்கான். யாரானாலும் சரி, நம்ம என்ன 30,000 ரூபாய்க்கு உழைப்பை போடுறோமோ அதே அளவுக்கு 50 கோடி ரூபா சம்பாதிச்சாலும் சரி, 100 கோடி, 1000 கோடி சம்பாதிச்சாலும் சரி, அதற்கு உண்டான உழைப்பும் தியாகமும் அவங்க வாழ்க்கையில் இருக்கும். எந்த மனிதனோட வாழ்க்கையும் எந்த மனிதன் கூடயும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது. நம்ம ஊரில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் ஸ்டார் ஆகிட்டான்னு வச்சுங்களேன், ஒரு சைடு வந்து ஃபேன்ஸ்னு ஒன்று கிரியேட் ஆகிறாங்க அப்படின்னா ஹேட்டர்ஸும் கிரியேட் ஆவாங்க. இப்போ ரஜினி சாருக்கும் தோனி சாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹேட்டர்ஸ் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல கிடையாது. அதுக்குன்னு தனித்தனி குரூப் கிரியேட் பண்ணிலாம் கிண்டல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன் அப்படி வராங்க அப்படின்னா, சில பேர்னால வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து நம்ம ஆளுங்க வந்து முடிவு பண்ணிடுறாங்க. யாருக்குமே ஒரு பொது பொருள் கிடையாது. எல்லாருமே இந்தியன் அப்படிங்கிற பொது பொருள் கிடையாது. தோனி அவர்களை பற்றியும் ரஜினி சாரை பற்றியுமே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எந்த ஸ்டார்ஸுமே தப்பாக பேசுறது கிடையாது. ஃபாரின் இருக்கிற எந்த ஸ்டார் கூட தப்பாக பேசுறது கிடையாது. இந்தியாவில் எப்படி வந்து ஒரு ஸ்டார்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் மாதிரி பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க வெளிநாட்டுக்காரங்க எல்லாருமே. நம்ம ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசத்தை காட்டிடும், ஒரு லெவலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசத்தை காட்டிடும், அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வெறுப்பையும் காட்டிடுறோம். நமக்கு ஒரு ஆளை பிடிச்சிச்சுன்னு இன்னொரு ஆள் தூற்றி பழவிடுறோம். யாரையுமே வந்து வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கைக்கு தகுந்த உத்வேகமாக யாரையுமே எடுத்துக்கிறதுக்கு நம்ம தயாராக இல்லை. பல பேர் நம்ம எல்லாரும் ரசிகனாகவே இருந்து வாழ்ந்து செத்துறணுங்கிற ஒரு முடிவிலேயே பல பேர் வந்துட்டு இருக்கோம். அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையே. நம்மள 4 பேர் ரசிக்கணும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை வந்து வாழ யாருமே தயாராகவே இல்லை. யாருமே அந்த வாழ்க்கையை எடுத்துக்கிறதுக்கு உண்டான உத்வேகத்தை வாழ்க்கையில் ஏற்படுத்திக்கிறதே இல்லை. அதுதான் நம்மகிட்ட இருக்க மிகப்பெரிய பிரச்சனை. இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல பிறந்திருக்காங்க, வேறு ஸ்டேட்டில் பிறந்திருக்காரு, தலைவரும் பிறந்திருக்காரு, வேறு ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தோனி அவர்கள் பிறந்திருக்காங்க. அவங்க எப்படி தமிழ்நாட்டு மக்களுடைய மனசை ஜெயிச்சாங்க? நம்ம சொந்தத்துக்குள்ளேயே நம்மளால் வந்து நம்மளோட யாரும் மனசையுமே முழுசாக ஜெயிக்க முடியல. எப்படி வந்து ஒரு மொத்த தமிழ்நாட்டையும் ஜெயிக்க முடியும்? சிஎஸ்கேங்கிற ஒரு டீமில் வந்து தோனி அவர்கள் விளையாண்டாங்கன்னா உடனே வந்து மக்களை பாசத்தை கூட்டிடுவாங்கன்னு கிடையாது. அந்த சிஎஸ்கேங்கிற டீமுக்காக 8 வருஷம் வந்து வாழ்க்கையில் உழைச்சிருக்காரு அப்படின்னா 8 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வந்து அந்த டீமுக்காக வந்து எஃபோர்ட் போட்டிருக்காரு, அந்த மக்களுக்கு எந்த அளவு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காரு, எந்த அளவுக்கு வந்து மதித்து பேசியிருக்காரு. ஒவ்வொரு மீடியாலையுமே இப்போ நம்ம வந்து 4 பேர்கிட்ட பேசணும்னு வச்சுங்களேன், 4 பேர்கிட்ட பேசுறதுனாலே நம்மளை சுற்றி பல பேர் அந்த வார்த்தைகளை வந்து ஜட்ஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து பேசும்போது கிட்டத்தட்ட 100 கோடி பேருக்கு மேலே வந்து அந்த வார்த்தைகளுக்கு உண்டான ஃபோக்கஸ் இருக்கும். அவங்க வார்த்தைகளுக்கு அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு தான் பேசணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பேசுறதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட லொக்கேஷன், அவங்களோட இடத்துக்கு தகுந்த மாதிரி. சில பேர் சொல்லுவாங்க தோனி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபிஷாக நடந்துக்கிறாரு, கிரிக்கெட்டில் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கிறாரு, அப்படி இப்படின்னு பல கமெண்ட்ஸ் வந்து வைப்பாங்க. அந்த இடத்துல ஒரு மேட்ச்னு ஒன்று வரப்போ மேட்ச்சை வந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான என்ன வேலையோ அதை மட்டும் தான் செய்யணுமே தவிர அந்த இடத்துல போய் ஒவ்வொரு பிளேயருக்கும் இந்த பிளேயருக்கு இடம் கொடுக்கணும், அந்த பிளேயருக்கு இடம் கொடுக்கணும் யோசிக்கக்கூடிய சுச்சுவேஷனில் யாருமே இருக்க முடியாது. இந்தியா டீம் ஜெயிக்கணும். ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்குமா தோக்குமான்னு உட்காந்து பயந்துட்டு இருந்த நேரத்தில் இப்போ ஜெயிச்சிருவோம், ஆனால் இவன் மூலமாக தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வைக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு மக்கள் வந்து பல பேர் ஒரு விஷயத்தை எப்படி ரசிக்கணும்னு தெரியாமையே முடிச்சுட்டு இருக்கோம். எந்த ஒரு மொமெண்ட்டையும் நம்ம என்ஜாய் பண்ண தயாராக இல்லை. எந்த ஒரு மொமெண்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை வாழ்க்கைக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இல்லை. இவங்க மூலமாக தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் வரணும் அப்படின்னு வந்து நம்ம புஷ் பண்ணுறோம் நம்மக்கிட்டே. அதனால தான் நம்மகிட்ட இருக்க பிரச்சனையே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் எத்தனையோ ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க, எவ்வளவோ தலைவர்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்களுடைய தலைவர்கள் தான். அவங்களோட வாழ்க்கையை நீ அப்படியே ஃபாலோ பண்ணே போதும், அந்த அவங்களுடைய வாழ்க்கையை நீ ஃபாலோ பண்ணாலே போதும். அவங்கள ஃபாலோ பண்ணுறது கிடையாது, அவங்களோட படத்தை மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அவங்க வாழ்க்கையில் எந்த சோர்ஸ் எடுத்துக்கிட்டு வந்து தன்னை ப்ரூவ் பண்ணியிருக்காங்களோ அந்த ப்ரூவ் பண்ண அந்த தளத்தை மட்டும் தான் எடுத்துக்கிறோமே தவிர அவங்களோட லைஃப்பை நம்ம எந்த விதத்துலையும் நிறைய பேர் யோசிச்சு பார்க்கறதில்ல. ஜஸ்ட் வந்து நம்ம ஃபேன்ஸாகவே வாழ்ந்துட்டு இருக்கோம். இட்ஸ் அன் என்டர்டைன்மெண்ட். ஓகே, சினிமாங்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட், கிரிக்கெட்டுங்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்லைன்னு சொல்ல கிடையாது. கிரிக்கெட்டுங்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட், அதில் விளையாடுற கிரிக்கெட்டர்ஸ் எல்லாத்துக்குமே நமக்கு பிடிக்கும். ஆனால் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் ஒரு வழி இருக்குல்ல. தோனி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வந்திருந்த ஸ்டேட் ஜார்க்கண்டுங்கிற ஸ்டேட்லேருந்து உள்ள கிரிக்கெட்டுக்குள்ளே வரப்போ அந்த ஸ்டேட்டுக்குள்ளேருந்து வந்து முதல்ல இவ்வளோ பெரிய இடத்த வந்து வாழ்க்கையில் அடைச்சி இவர் தான். ஸ்போர்ட்ஸ்னு சொன்னாலே வந்து பின்தங்கி வச்சுட்டு இருக்க ஒரு ஸ்டேட்லேருந்து ஒருத்தர் வந்து மேலே வந்து இந்தியன் டீமுக்கு வந்து கேப்டனாக வராரு. ஒரு டிக்கெட் கலெக்டராக வந்து இந்தியன் டீம் கேப்டன் ஆகி தன்னோட வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய இடத்த வந்து வாழ்க்கையில் அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சாதனை. 2003
உலகக்கோப்பை நடந்துட்டுருக்கான். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா தோனி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் கலெக்டராக தான் இருக்கார். அப்போ வந்து அவர் கூட வேலை சொல்லிட்டு போய் கேட்குறாராம் தோனி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் என்னன்னு சொல்லிட்டு போய் கேட்குறாரு. ஏன்னா அப்போ இது வந்து ஸ்கோர் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு போய் ஸ்கோர் என்ன கேட்குறாராம். அப்போ வந்து அந்த கூட வேலை செஞ்சு சொல்கிறாராம், என்ன நீ என்ன போய் வேர்ல்டு கப்பை வாங்கி தர போகிற இந்தியாவுக்கு, ஸ்கோர் தெரிஞ்சு மட்டும் என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி அவர் கொஸ்டின் கேட்குறாராம். அதை தாண்டி 2011 வேர்ல்டு கப் வந்து தோனி கையில் இருக்குது. நம்மளுடைய சச்சின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டு கப்பை வாங்க முடியாமல் இறந்துட்டார். அதே சச்சினோட கையில் வந்து 2011 வந்து பார்த்தீங்கன்னா தோனி வந்து வேர்ல்டு கப் வாங்கி கொடுக்குறாரு. 7 வருடத்தில் நடந்த சாதனை இது. சாதனை அப்படிங்கிறதோட தன்னோட வாழ்க்கையோட டார்கெட்டை நோக்கி போன தன்மை, இந்த வார்த்தை தான் அவர் வந்து வேர்ல்டு கப் வாங்க வச்சதுன்னு சொல்ல முடியாது. அவரோட வாழ்க்கை தான் வேர்ல்டு கப்பை வாங்க வச்சது. வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம வார்த்தையில் வாழ்கிறோம், வாழ்க்கைக்காக வாழ்கிறதில்ல. அதுதான் நம்மக்கிட்ட இருக்க மிகப்பெரிய பிரச்சனை. நம்ம முதல்ல யோசிக்கணும், எதுக்காக பிறந்திருக்கோம், நமக்குன்னு உண்டான கடமை என்ன, நம்ம யாரை பார்த்து எதை கற்றுக்கணும். ஒரு விஷயம் நம்ம கண்ணு முன்னாடி இருக்குன்னா அதில் பாசிட்டிவான விஷயத்தை மட்டுமே நோக்கிட்டு போகிற மட்டும் தான் வாழ்க்கையில் முன்னேறிட்டு இருக்கான். நெகட்டிவான விஷயத்தை எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிடணும். எந்த வித தத்துவத்தை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, எல்லாத்துலேயுமே பாசிட்டிவை நோக்கி போனவன் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேறி இருக்கான். நெகட்டிவை கிராஸ் பண்ணி போகணும், பாசிட்டிவை நோக்கி போகணும். உன்னுடைய டார்கெட் எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜி நோக்கி தான் இருக்கும். நெகட்டிவ் எனர்ஜி உன்னை வந்து தாண்டி போகிற விஷயந்தான். நீங்கள் அதை தாண்டி போகணும். ஒவ்வொரு மனுஷனையும் வெறுக்கிறதுக்கு உண்டான காரணத்தை தேடுறேன்னா அவங்கள வந்து விரும்பத்துக்கு உண்டான காரணத்தை தேடுறதில்ல. இவங்க 2 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தோனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹேட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு பல பேர்லாம் வந்து என்கிட்ட வந்து கமெண்ட் போடுவாங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பயங்கர வாக்குவாதம் நடக்கும். இந்த ஹேட்டிங் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வாக்குவாதம் நடக்கும். நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான், நம்மளோட வாழ்க்கைக்கு நமக்குண்டான அடையாளத்தை நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும். இன்னொருத்த வந்து தன்னோட வாழ்க்கையில் வந்து இந்த வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பேசுகிற ஹேட்டிங்கான வார்த்தையும் நம்ம பேசுகிற கான்ட்ரவர்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து செவிசாச்சு அதுக்காக மட்டுமே ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இவங்க 2 பேரும் இவ்வளோ பெரிய இடத்த வந்து தன்னோட வாழ்க்கையில் அடைஞ்சிருக்கவே முடியாது. சாதாரண ஒரு வாழ்க்கையிலேருந்து அசாதாரண ஒரு வாழ்க்கைக்கு போயிருக்க முடியாது. அப்படியே அசாதாரண வாழ்க்கை வாழ்ந்தாலும் சாதாரண மனிதர்களாக வாழவே முடியாது. இவ்வளோ சிம்பிளாக வாழ முடியாது, இவ்வளவு பொறுமையாக வாழ முடியாது. கேப்டன் கூல்னு இவர் பேர் வாங்குறதுக்கும் ரஜினி வந்து ரொம்ப மனிதாபிமானம் உள்ளவர், ரொம்ப அமைதியானவர் அப்படிங்கிற பேர் வாங்குறதுக்கும் சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப சிம்பிளிசிட்டியாக உள்ளவர் அப்படிங்கிற பேர்லாம் வாங்குறது சாதாரண விஷயம் கிடையாது. அதே அளவுக்கு பணமும் புகழும் நம்ம கையில் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம அந்தளவுக்கு சிம்பிளாக இருக்க முடியுமா? நம்ம அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டவுன் டு எர்த்துன்னு சொல்லுவாங்கள்ல, அந்தளவுக்கு இருக்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்தெலாம் யோசிங்க. நாட்டில் நம்ம கேள்வி கேட்க வேண்டியது, நம்ம வெறுக்க வேண்டியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் கிடையாது, செலிபிரிட்டிஸே கிடையாது. செலிபிரிட்டி அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்டர்டெயின் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா துறையை தேர்ந்தெடுத்தவங்க. அவங்களோட வேலை நம்மளை என்டர்டெயின் பண்ணுறதோட முடிஞ்சு போயிடுது. ஒரு கிரிக்கெட் மேட்ச் 6 மணி நேரம் நடக்குது, மேக்ஸிமம் 6 மணி நேரம் நடக்குது அப்படின்னு வச்சுங்களேன், அந்த 6 மணி நேரத்தோட அவங்களோட வேலை முடிஞ்சு போயிடுது. அதே மாதிரி ஆக்டர் அப்படின்னா வச்சுங்களேன், அவங்களோட வேலை 3 மணி நேரத்தோட முடிஞ்சு போயிடுது. அதை வீட்டுக்குள்ளே வரைக்கும் கொண்டு போயிட்டு உன் மனசுக்குள்ளே வரைக்கும் கொண்டு போயிட்டு மைண்டுக்குள்ளே வரைக்கும் கொண்டு போகணுன்னா அவங்க தன்னோட வாழ்க்கையில் பண்ண ஸ்ட்ரகிள்ஸை தான் நீ கொண்டு போகணுமே தவிர அவங்களுடைய படத்தையோ அந்த படத்து மூலமாக பிடிக்கிறதையோ நீ வீட்டு வரைக்கும் கொண்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது. நீ வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லி ஆசைப்பட்ட அப்படின்னா உன்னை சுற்றி இருக்க அடையாளங்கள் எல்லாத்தையுமே மைண்டில் ஏற்றிக்கிட்டு அதை வந்து உன்னுடைய வாழ்க்கையோட அடையாளமாக மாற்ற முயற்சி பண்ணு. நீங்கள் எல்லாம் கூட பார்த்துருப்பீங்க, மைக்கேல் ஃபெல்ப்ஸ்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நீச்சல் வீரர், அமெரிக்காவில் சேர்ந்த மிகப்பெரிய நீச்சல் வீரர். அவருடைய ஃபேன் ஒருத்தரே வந்து பார்த்தீங்கன்னா 8 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீச்சல் போட்டியில் கலந்துக்கிட்டு அதே மைக்கேல் ஃபெல்ப்ஸை அவர் ஜெயிச்சிடுறாரு, கோல்டு வாங்கிடுறாரு. கோல்டுக்கே பேர் போன மைக்கேல் ஃபெல்ப்ஸே ஜெயிச்சிடுறாரு. ஒரு ஃபேன் அவரை பார்த்து வாழ்க்கையில் முன்னேறணும்னு ஆசைப்பட்ட அவரோட வாழ்க்கையை அவரே ஜெயிச்சிடுறாரு. மைக்கேல் ஃபெல்ப்ஸுக்கு அந்த விஷயம் தெரிகிறப்போ அவர் சந்தோஷப்படுறாரு, பெருமைப்படுறாரு. நம்ம மூலமாக ஒருத்தர் வந்து வாழ்க்கையில் முன்னேறிக்கான்னு பார்த்து பெருமைப்படுறாரு. அந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். இதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரலாக பல விஷயங்களை வந்து பேசுகிறதில்ல, மீடியாஸில் வந்து பேசுகிறதில்ல. இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு வந்து சும்மா வந்து சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் கடந்து வந்தாங்க அப்படின்னு சாதாரணமாக சொல்லிட்டு போகிறது விஷயம் இல்லை. அவங்க வாழ்க்கையில் பட்ட வழிகள் பல விஷயங்கள் தெரியாது. இப்போ தோனி அவர்களுடைய படம் திரையில் வரப்போது அப்பொழுது தான் தெரியும் அவர் வாழ்க்கையில் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸை வந்து சந்திச்சார் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். அதை பார்த்து பல பேர் கற்றுக்குங்க, இன்ஸ்பயர் பண்ணி உங்களோட வாழ்க்கைக்கு உண்டான அடையாளத்தை தேடி கண்டுபிடிங்க. முதல்ல எல்லா வீடியோலையும் நான் இதே தான் சொல்லிகிட்ருக்கேன், வாழ்க்கைக்கு உண்டான அடையாளத்தை தேடி கண்டுபிடிங்க. நானும் தேடிக்கிட்டே தான் இருக்கேன், எனக்கு வயசாகிட்டே தான் இருக்குது. 32 வயசுக்குள்ளே உன்னோட வாழ்க்கையோட அடையாளத்தை நீ தேடி கண்டுபிடிக்கல அப்படின்னா உன்னால் வாழ்க்கை ஃபுல்லாகவே வந்து அந்த அடையாளத்தை உன்னால் கண்டே பிடிக்க முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, பிடிக்கலையா டிஸ்லைக் போடுங்க. தயவு செஞ்சு டிஸ்லைக் போடுறப்போ ஒன்றும் பிரச்சனையே இல்லை, எவ்வளோ வேணால் டிஸ்லைக் போடுங்க, அதை பற்றி கவலை இல்லை. அதுக்கு உண்டான காரணத்தை சொன்னீங்க அப்படின்னா அதை வந்து திருத்திக்கிட்டு உண்டான வழி எனக்கு கிடைக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா பல பேர் வந்து டிஸ்லைக் போடுறாங்க, ஆனால் அந்த டிஸ்லைக் போடுறதுக்கு உண்டான காரணம் தெரியறதில்ல. லைக் போடுறவங்க வந்து பல பேர் வந்து பேசுகிறாங்க, பட் அந்த டிஸ்லைக் போடுறவங்க காரணத்தை சொன்னீங்கன்னா அதில் என்ன விஷயத்தை நான் மிஸ் பண்ணுறேன், எது பேசணும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும் சொல்லி நான் நினைக்கிறேன். ஹெல்ப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். நன்றி.